தமிழ் சினிமாவில் பல்வேறு திரைப்படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர ரோல்களில் நடித்தவர் கல்கத்தா விஸ்வநாதன். இவரை பற்றி பலருக்கு தெரிந்திருக்காது. இவரின் உண்மையான பெயர் நாராயணசாமி விஸ்வநாதன் என்பது. இவர் தமிழ்நாட்டில் வேலூரில் பிறந்தாலும் பின்னாட்களில் கொல்கத்தா என்று இன்று பெயருடைய அன்றைய கல்கத்தாவில் செட்டிலானவர். அங்குள்ள செயின்ட் சேவியர் கல்லூரியில் ஆங்கில புரொபசராக நீண்ட வருடங்கள் பணிபுரிந்தவர். வங்காள மொழி படங்களிலும் நடித்தார். அங்கேயே ஒரு கலைக்குழுவையும் உருவாக்கியிருந்தார். இவர் பிரபலமான இயக்குனர்களான மிருனால் சென் இயக்கிய படங்களிலும் உலக புகழ் பெற்ற இந்திய இயக்குனர் சத்யஜித் ரேயின் படங்களிலே ஆரம்ப காலங்களிலேயே நடித்தவர். தமிழில் இவர் மூடுபனி, மோகம், 30 வருஷம், கவரிமான், படிக்காத பண்ணையார், வெள்ளை ரோஜா, இறுதியாக பாபா படத்தில் நடித்தார். சில படங்களில் குணச்சித்திரம், சில படங்களில் வில்லன் ரோல்களிலும் நடித்தவர். இவரது மகன் அசோக் விஸ்வநாதன் பெங்காலியில் பிரபலமான திரைப்பட தயாரிப்பாளர். கல்கத்தா விஸ்வநாதன் கடந்த 2010ஆம் ஆண்டு நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் 81வது வயதில் காலமானார்.